நகரத்துல வாழ்ற பணக்காரர் ஒருத்தர் தன்னோட மகனுக்கு இந்த சொகுசான வாழ்க்கையை பத்தியும் பணத்தை பத்தியும் புரிதல் ஏற்படணும் அப்படின்றதுக்காக 2 நாள் உன்னை ஏழை விவசாயி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு 2 நாள் அங்க தங்கிட்டு திருப்பி கார்ல வந்துட்டு இருந்தாங்க. கார்ல திரும்பி வரும்போது அந்த ஏழைகளோட வாழ்க்கையை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு தன்னோட பையன் கிட்ட பணக்காரர் கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், நமக்கு கூட ஒருத்தவங்க நமக்கு பரிமாறுறாங்க, ஆனா அவங்க வீட்டுல அவங்க எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு ஏதாவது வேணும்னா நம்ம போய் கடையில வாங்கிக்கிறோம், ஆனா அவங்க அதை விளைவிச்சுக்கிறாங்க, தனக்குத்தானே விளைவிச்சு உபயோகப்படுத்துறாங்க. வீட்டுல செயற்கையா உருவாக்குன ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஆனா அங்க இயற்கையான நீர்வீழ்ச்சிகளும் ஆறுகளும் நிறைய இருக்கு. நம்ம வீட்டுல ஒரே ஒரு நாய் வளர்க்குறோம், ஆனா அங்க நாய், ஆடு, கோழி, மாடுன்னு நிறைய வளர்த்துட்டு இருக்காங்க. நமக்கு பாதுகாப்பா வீட்டை சுத்தி சுவர் தான் இருக்கு, ஆனா அங்க உள்ள மனிதர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பா இருக்காங்க. ரொம்ப ஏழ்மையா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு பையன் சொல்றான். இதை கேட்ட அப்பா பணம் மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு புரிஞ்சுக்கிறாரு.